ஸ்ருதி ஸ்மிருதி பிராணனம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோக சங்கரம் ஸ்ரீலஸ்ரீ காஞ்சி குரு மகா பெரியவ அனுகிரக பரிபூர்ண கிருபா கடாட்சகம். குரு சுக்ரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி. என்றும் காஞ்சி மகா பெரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்? வருகின்ற சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் குரு சுக்கிரன் டிவில. தொடர்ந்து நம்முடைய செல்ல எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம். மாத பலன் கொடுக்குறோம், ஆங்கில மாதம் கொடுக்குறோம், தமிழ் மாதம் கொடுக்குறோம். எல்லா கிரக பயிற்சியையும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க. குரு சுக்கிரன் டிவிக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க, ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுத கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப வரக்கூடிய அக்டோபர் மாசம் 12ஆம் தேதிக்குள்ள உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போறாரு சுக்கிர பகவான். இதனால் வரைக்கும் சுக்கிர பகவான் நீசமா இருந்தார். இப்ப நீசத்தை விட்டு அவர் நல்ல பலமா இருக்கிறார். ஆட்சி பலத்துல கால புருஷனுக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பலம். இதுல என்ன ஸ்பெஷலான ஒரு 3 யோகம் இருக்குது. சூரிய புத ஆதித்ய யோகம், அதாவது புதன் உச்சமான புதனோட சேர்ந்து சூரியன் பலமா இருக்கிறார். இந்த யோகமும் உங்களுக்கு என்ன பலனை கொடுக்க போகுது? சுக்கிரபகவான் ஆட்சி பெற்ற சுக்கிரபகவான் என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போறார்? அடுத்து சனி பகவான் ஆட்சி பெற்ற சனி பகவானா இருக்காரு, வக்ரமா இருக்காரு, அவர் என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போறார்? இதை பத்தி ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். பொதுவாக ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய சுக்கிர பகவான் யார் ஜாதகத்துல சுக்கிரன் பலமா இருக்கும் அப்ப பாருங்க டக்குன்னு ஜாதகத்தை எடுத்து பார்ப்பாங்க, சுக்கிரன் ஏதாச்சும் யோகத்தை கொடுப்பாருன்னா. ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசை எல்லாமே காட்டக்கூடிய சுக்கிர பகவான் தான். இப்ப இந்த சுக்கிர பயிற்சி எது மாதிரியான யோகத்தை கொடுக்க போறாரு அக்டோபர் மாசம் 12ஆம் தேதிக்குள்ள. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த தனுசு ராசி என்பர்களே, பொதுவாக தனுசு ராசி காலபுருஷனுடைய 9வது ராசி தாங்க இந்த தனுசு ராசி. தனுசு ராசிங்கிறது பயங்கரமான ஒரு ஆன்மீகத்துக்கு உகந்த ராசி எதுனா தனுசு ராசியை சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ராசியில பிறந்தவங்க ரொம்ப பொறுமையாக அமைதியாக இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா தனுசு ராசிக்காரங்க. அது மட்டும் இல்லாம ஒரு தன்மானத்தோட இருப்பாங்க. ஏன் இவங்க தன்மானத்தோட இருப்பாங்க? இங்க அதிபதி யாரு? குரு பகவான். அப்ப 4 பேர் மதிக்கிறாப்புல அந்தஸ்து கௌரவத்தோட இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா தனுசு ராசிக்காரங்க. யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பழகும் சொல்லி எல்லாம் யோசிச்சு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய கேரக்டர் தனுசு ராசிக்காரங்க. எல்லா விஷயத்திலையும் விடாம முயற்சி பண்ணுவாங்க. விடாம முயற்சி பண்ணி அந்த விஷயத்தை அடையணுங்கிற சிந்தனை தனுசு ராசிகிட்ட கண்டிப்பா இருக்கும். அவர்களோட தனுசு ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி இந்த அக்டோபர் மாசம் 12ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு வரக்கூடிய மாற்றத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஒரு ஆசையை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் தான். தனுசு ராசியில பிறந்தா கண்டிப்பா சுக்கிர தசை சுக்கிர புத்தி மீட் பண்ணாம வர மாட்டாங்க யாரா இருந்தாலும். அப்ப சுக்கிர பகவானுங்கிறது பொதுவா பாருங்க ஒரு மனிதனுக்கு கலத்திரக்காரகன்னு ஒரு பேர் உண்டு. அதாவது ஒரு மனிதனுக்கு திருமணத்துக்கு கலத்திர சுகத்தை கொடுக்கக்கூடிய அதிபதியான சுக்கிர பகவான். அடுத்து பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். ஆடம்பர சொகுசு காரு, சொகுசு பங்களா, வீடு, கட்டிடம் இது சம்பந்தப்பட்ட எல்லா கிரகம் எதுனா இந்த சுக்கிர பகவான் தான். அழகான பொருட்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கெல்லாம் காரகர் யாருன்னா சுக்கிர பகவான வர்றாரு. அப்படிப்பட்ட கிரக பயிற்சியை பத்தி தான் பார்க்க போறோம். எல்லாரும் பாருங்க இந்த சுக்கிர தசை சுக்கிர புத்தி வந்துட்டா பாருங்க டக்குன்னு ஜாதகத்தை எடுத்து பார்ப்பாங்க, ஏதாச்சும் நல்ல பலன் நடக்குமா அப்படின்னு. ஏன்னா ஒரு வருஷ பலனை 1 மாசத்தை அள்ளி யோகத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கக்கூடிய கிரகம் எதுனா சுக்கிர பகவான் தான். சில பேர் சொல்லுவாங்க பாருங்க, இந்த பையனுக்கு ஏதோ சுக்கிர தசை அடிச்சிச்சு போகுது, செம்ம யோகமா எதை தொட்டாலும் அடிக்குது அப்படிமா. அப்படிப்பட்ட கிரக பயிற்சி தான் நம்ம பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொது பலன் தான் கொடுக்குறேன். இதை ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்காது. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல நீங்க தனுசு ராசியா இருப்பீங்க, ஆனா லக்னம் எல்லாத்துக்கும் ஒரே லக்னம் வராது. அந்த லக்னத்துக்கு சுக்கிர பகவான் ஒரு யோகமானவரா யோகம் இல்லாதவரா பார்த்துக்கிட்டு பலன் எடுக்க கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம். இப்ப கிரகம் இப்ப எங்க சஞ்சாரம் செய்ய வைப்போம். ஒரு ராசில இருந்து 3ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அதாவது கும்ப ராசியில 4ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. மீன ராசியில 6ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் ரிஷப ராசியில சஞ்சாரம் செய்யறாரு. 7ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் கிரகம் சஞ்சாரம் செய்யறாரு.
அதாவது மிதுன ராசியில அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் பாவத்துல சூரிய பகவான், புதன் பகவான், கேது பகவான் ஒரு 3 கிரகங்கள் சஞ்சாரம் செய்றாங்க. கன்னிகா ராசியில 11ஆம் இடத்துல சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்றாருங்க. பொதுவாக அந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு எத்தனாம் வீட்டு அதிபதி? ஏன்னா நீங்க தேவகுரு, தனுசு ராசியில் உள்ள குரு தேவகுரு. இவரை அசுர குருன்னு சொல்லுவாங்க. 2 குரு இருக்காங்க. உங்களுக்கு சுக்கிரன் பாருங்க, உங்களுக்கு 6ஆம் வீட்டு அதிபதியா வர்றாரு. உங்களுடைய ராசியிலிருந்து அவர் தான் வேலை, உத்தியோகம், வருமானம், தாய்மாம உறவு எல்லாமே யாரு அதிபதினா அந்த சுக்கிர பகவானை தான் நம்ம பார்க்கணும். அடுத்து உங்களுக்கு லாபத்தை காட்டக்கூடிய அதிபதி, பெருங்கொண்ட பணம், வருமானம், இன்கம், தகவல் தொடர்பு, உங்களுக்கு மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், மூத்த சகோதர உறவு, நமக்கு கிடைக்கக்கூடிய மரியாதைகள் எல்லாமே இந்த 11ஆம் பாகம். அந்த அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான் தான். இப்ப ஆட்சி பலத்துல உட்காந்துருக்காரு. நல்லா பாருங்க, ஆட்சி பலத்துல உட்காந்துருக்காரு. 11ஆம் இடத்துல சுக்கிரன் பலமா உட்காந்துருக்காரு தனுசு ராசிக்கு. இது மிகப்பெரிய ஒரு யோகம். அது மட்டும் இல்லாம இதுல இன்னொரு யோகம், ஸ்பெஷலான யோகம் இருக்கு. இதுல யாரும் கண்டுபிடிக்காத அளவுக்கு ஒரு யோகம் ஒண்ணு இதுல இருக்குது. நல்லா பாருங்க, இந்த குருவே போயிட்டு சுக்கிரனுடைய வீட்டை தான் உட்காந்துருக்காரு பாருங்க. ரிஷபராசியில உட்காந்துருக்காரா? அப்ப ரிஷபரத்துக்கும் துலாராசிக்கும் அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான் தான். அப்ப 6க்கும் 6ல குரு, 11ல சுக்கிரன். நல்லா பாத்துங்க, எல்லாமே இந்த சுக்கிர பகவான் அள்ளி யோகத்தை கொடுத்துருவார். வீடு கொடுத்தவரை சுக்கிரன் தான் குருவுக்கு. அப்ப இது எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க மட்டும் பாத்துக்குங்க. அது மட்டும் இல்லாம 10ஆம் இடத்துல திக்பலமாகிறார் சூரியன். இதை விட மிகப்பெரிய யோகம் இந்த யோகம், புத ஆதித்ய யோகம். உச்சமான புதன் சூரியனோட சேர்ந்து புத ஆதித்ய யோகம் ஒண்ணு அங்க ஸ்பெஷலா இருக்குது. அப்ப இது 2 யோகம் தனுசு ராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும். இங்க கெட்ட பலனை சொல்லக்கூடாது, நிறைய நல்ல பலனை தான் சொல்லணும். ஏன்னா தனுசு ராசிக்கிற அவளை கெட்ட பலனை பார்த்துட்டாங்க. ஏன் பார்த்தாங்க? 6 விரோதி, எதிரி இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உருவாகிட்டே இருந்தாங்க. பகை, கடன், பெருசா வருமானமே இல்லை, கடன் பிரச்சனை இருக்கு, கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, இது மாதிரி நிறைய பிரச்சனையை நான் பார்த்துட்டேன். ஒரு நிம்மதியான ஒரு அனுகூலத்தை நான் பார்க்க முடியலன்னு சொல்லி நிறைய பேர் தனுசு ராசிக்காரங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. உடல் ரீதியா தாக்கங்கள், படிக்கக்கூடிய மாணவ மாணவிக்கெல்லாம் ஒரு மந்தமான தன்மைகள், நண்பர்கள், பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப்பு, கூட்டு தொழில், இதுல ஒரு சங்கடங்கள், ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது, ஏதாச்சும் ஒரு விஷயத்த ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது, இல்ல பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேரு. இவ்வளவு நாளைக்கு நான் நல்லா போயிருந்தேன், திடீர்னு இணைந்ததுல இந்த ஒரு வருஷமா எனக்கு எல்லாமே தொட்டதெல்லாம் அடி வாங்குதுங்க. கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை, உங்களுக்குள்ள புரிஞ்சுக்க முடியல, ஒரு மன வருத்தத்தை கொண்டு காட்டுது. நிறைய பேருக்கு திருமணத்தை தட்டி 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 விடுது. இது மாதிரி நிறைய தடைகளை பார்த்தவங்க யாருன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். தனுசு ராசி பிரச்சனைனா நிறைய சொல்லலாம். ஜாதகத்துல தசாபுத்தி சரி இல்லாதவங்க மட்டும்தான், இது எல்லாத்துக்குமே பொருந்தாது. ஒரு சில பேருக்கு தனுசு ராசியில நல்ல யோகத்தையும் கொடுத்துருக்கும். 6ஆம் இடத்து குரு அற்புதமான யோகத்தை கொடுத்துருங்க. எதிரியே இல்லாம ஜெயிக்கக்கூடிய யோகத்தையும் கொடுத்துரும். இது தசாபுத்தி சரியில்லாதவங்க மட்டும்தான் இந்த பாதிப்பு. இனிமே எல்லாமே பாருங்க, என்னை பொறுத்தவரை அதான் சொன்னேன், ஏன் உங்களுக்கு நல்ல பலன் இனிமே வருதுன்னா இதுதான் காரணம். சுக்கிரன் 11ஆம் இடத்துல ஆட்சி பலம், 10ஆம் இடத்துல சூரிய புதன் திக்பலமா சூரிய பகவான் உட்கார்ந்துருக்காரு. அப்ப மிகப்பெரிய யோகம் இருக்கும். முதல் பலனே தனுசு ராசியில பொறுத்தவரை கடன் பிரச்சனை எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. நீ எங்க வேணாலும் போய் லோனு கேளுங்க. இப்ப நீ எது சம்பந்தமானாலும் போய் கேளுங்க, எல்லாமே கிடைக்கும். கடன் உதவி உடனே கிடைக்கும். பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேரு இருக்கும். உடல் ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். இதான் முதல் பலன். ஏன் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க நான் சொல்றேன். 5ஆம் வீட்டு அதிபதி சாரத்துல குரு போறாரு, செவ்வாயுடைய கால்களை போறாரு குரு. அந்த குரு 7ஆம் இடத்துல இருந்து உங்க ராசியை பாக்குறாரு. அதனாலதான் நல்லா இருக்குங்கிற வார்த்தை சொல்றேன், சொல்ல மாட்டேன். மருத்துவ செலவு கிடையாது. கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும். காதல் திருமணமா 2வது திருமணம், எந்த திருமணம் ஓகே ஆகும். இனிமே எந்த ஒரு தடையும் இல்லை. குழந்தை பாக்கியம் கிடைக்கும்.
வழக்கு எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு எவ்வளவு ஒரு பிரச்சனையை நீங்க பாத்தீங்க. இனிமே வழக்கு இருக்காது. ஏன் வழக்கு இருக்காது? அங்க புதன் உச்சத்துல உட்கார்ந்துருக்காரு. வழக்குக்குள்ள கிரகம் உச்சத்துல உட்கார்ந்துருக்குது. அரசாங்கம் மூலம் நான் அனுகூலமா இருக்கேன். ஏன்னா 9ஆம் பாக்கியாதிபதியோட சேர்ந்து வேற உட்கார்ந்துருக்காரு. அப்ப இங்க வழக்கு பிரச்சனை அரசாங்கம் மூலமா உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. வழக்கு எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸா இருக்கட்டும், நான் இட பிரச்சனை இருக்கேன், இல்ல வேலை பிரச்சனை, உயர் அதிகாரிட்ட பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய தடைகளை பார்த்தவங்க எல்லாத்துக்குமே இப்ப நல்ல நேரம் நெருங்கிருச்சு. இங்க போகக்கூடிய பாதை சிங்கப்பாதை. வீடு கட்டணும், வண்டி வாங்கணும், வாகனம், எல்லா யோகமும் வரும். உத்தியோகத்துல உயர் பதவி, வெளிநாட்டு வெளியூர்ல வேலை பார்க்கணும், உயர் பதவி ப்ரமோஷன் கண்டிப்பா கிடைச்சிரும். வேலை கிடைக்காதவங்களாம் வேலை கிடைக்கும். இப்ப நீங்க தைரியமா நம்பி வேலைக்கு முயற்சி பண்ணுங்க. தனியார் நிறுவனமா இருக்கட்டும், இல்ல அரசாங்கம் சம்பந்தப்பட்ட மாணவ மாணவிகள் நிறைய பேர் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா அனுகூலமா வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாமே சூப்பர் அமைச்சு கொடுப்பாரு. என்னை பொறுத்தவரை எந்த ஒரு தடையும் இருக்காது. தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் இப்ப தொழில பண்ணணும். தசாபுத்தி நல்லா இருக்கணும். இப்ப தொழில பண்ணணும். இந்த சுக்கிர பயிற்சியில சூப்பரா இருக்கும் தொழில். சுக்கிரன் அள்ளி அள்ளி கொடுப்பார். ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்துட்டால் பூர்வீக சொத்து, பூர்வீக இடம், வழக்கு, கணவன் மனைவி கோர்ட்டு கேஸ் வழக்கு எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். அதே மாதிரி பாருங்க, நகை கடை வச்சிருக்கவங்க, கமிஷன் ஏஜென்சி, இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில், வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு டைமே அழகா அமைச்சு கொடுக்குறாரு. அரசியல் ஃபீல்டு சூப்பரா இருக்கும். லாட்ரி யோகம் நிறைய பேர் ஜாதகத்தை பார்த்து கேட்குறீங்க. லாட்ரி யோகம் கண்டிப்பா 100% யோகம் இருக்கு. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய பண்ணாதீங்க. ஜாதகத்தை பார்த்துட்டு முயற்சி பண்ணி கண்டிப்பா லாட்ரி யோகம் உண்டு. பெண்களுக்கு சூப்பரா இருக்கும். ஸ்போர்ட்ஸ் லைன் நல்லா இருக்கும். விளையாட்டுத்துறை எல்லாமே. வெளிநாடு யோகம், வெளிநாடு போகணும், நான் வெளியூர் போகணும், கண்டிப்பா போகக்கூடிய யோகம் வருது. படிப்பு கல்வியில பெற்றோருக்கு நல்ல பேர் எடுத்துக்கூடிய நேரம் வருது. தனுசு ராசியை பொறுத்தவரை இனிமே நீங்க தைரியமா இருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி மிருகசீர செவ்வாயுடைய கால்களை போறாரு. அப்ப தைரியத்தோடு இருந்து வாழக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது. இப்ப நம்ம நட்சத்திர பலன் பார்ப்போம். அதுல முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க எதுலையுமே தன்மானத்தோடு இருப்பாங்க. தனிமையை விரும்பக்கூடிய தன்மானத்தோடு இருப்பாங்க. எல்லா விஷயத்தையும் விடாம முயற்சி பண்ணி வெற்றியை பார்க்கக்கூடிய நபர்கள் மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க தான். இனிமே பாருங்க, இவங்களுக்கு எந்த காரியம் எடுத்தாலுமே நல்ல விஷயம் தேடி வரும். அரசாங்கம் மூலம் நிறைய அனுகூலத்தை கொடுக்குறாரு. அரசாங்கம் மூலம் நிறைய அனுகூலத்தை கொடுக்குறாரு. தொழில லாபத்தை கொடுக்குறாரு. உத்தியோகத்துல உயர் பதவியை கொடுக்குறாரு. ப்ரமோஷனை கொடுக்குறாரு. வெளிநாடு யோகத்தை கொடுக்குறாரு. வெளியூர் யோகத்தை கொடுக்குறாரு. நிறைய பேருக்கு பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே தேடி வரும். எந்த வேலையும் நீங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. ஒரு பார்த்தவொடனே இயற்கையான ஞான அறிவு உங்கள்கிட்ட இருக்கும். உங்கள்கிட்ட மட்டும்தான் அந்த இருக்கும். அந்த சிந்தனை, அறிவு சிந்தனை உங்களுக்கு அதிகமா இருக்கும். மூல நட்சத்திரத்துல பிறந்துட்டாவே தனிமையை விரும்புவீங்க. எல்லாத்துக்குமே தைரியமா பயப்படாம எல்லா விஷயத்தையும் செயல்பாடு பண்ணக்கூடிய கேரக்டா இருப்பீங்க. அரசாங்க தொடர்பு வருது. அரசு மூலம் அனுகூலம் கிடைக்குது. உங்களுக்கு வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷன் கிடைக்குது. வெளிநாடு யோகம் வருது. வெளியூர் யோகம் வருது. எல்லா காரியமும் வெற்றியா வருது. அடுத்து புராணத்துல பிறந்தவங்க ரொம்ப நாகரீகமா இருப்பீங்க. ரொம்ப குடும்பத்தை பத்தி, ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். இனிமே உங்க சிந்தனை எல்லாமே வெற்றியா மாறுது. 11ஆம் இடம் லாபம் சூப்பரா இருக்குது. மூத்த சகோதர உறவு, பெருங்கொண்ட பணம் சார்ந்த விஷயம், பேங்க்ல வேலை பார்க்கறவங்க, கம்ப்யூட்டர் சம்பந்தமா வேலை பார்க்கறவங்க, கலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், வண்டி வாகன சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள், ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே லாபத்தை கொடுக்குறாரு. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், இது எல்லாமே அழகா இருக்குது. இனிமே நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையாக உங்களுக்கு வருது. அதாவது இந்த புராணத்துல பிறந்தவங்க கணவன் மனைவி ஒற்றுமை, வேலை உத்தியோகத்துல வேலை இடமாற்றம், கண்டிப்பா கண்டிப்பா ஒரு இடமாற்றம், தொழில் மாற்றம் கண்டிப்பா உண்டு. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்பு கல்வி சமூகம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்து உத்திராடத்துல பிறந்தவங்க தைரியமான குணம் இருக்கும். தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. எதுலையுமே விடாம முயற்சி பண்ணுவாங்க. எல்லாமே முயற்சி உங்களுக்கு வெற்றியா மாறுது. இப்ப சொந்த கால நிக்க போறீங்க. உத்திராடத்துல பிறந்தவங்க இனிமே எதுவுமே பயப்படாதீங்க. ஏன்னா நீங்க ஆல்ரெடி பயப்பட மாட்டீங்க. யாருக்குமே ஒரு தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும். இனிமே போகக்கூடிய பாதை ஒரு வெற்றி பாதையா வருது. தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு, வேலை உத்தியோகத்தில் உயர் பதவி, ப்ரமோஷன், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கு. உத்திராடத்தை பிறந்தவங்க இனிமே உலகையாளக்கூடிய திறமை வருது. கமிஷன் சம்பந்தப்பட்ட வேலை, அரசாங்க வேலை, அரசு மூலம் அனுகூலம், அரசியல்வாதி மூலம் அனுகூலம், நிறைய வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வருது. வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி தனுசு ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள பயிற்சியாக அமைகிறது.